கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கேபிஒய் பாலா, இல்லைனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ராகவா லாரன்ஸ், இல்லைனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சோனு சூட், அப்படி ஒரு ஆள் மாதிரி உள்ள ஆளை தான் நான் அன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னா இவர் அந்த ஆள் இந்த ஃபோட்டோவில் வருது பார்த்தீங்களா, இவரோட பேர் ஊருன்னு தெரியாது, ஆனால் இவரோட நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அது மட்டும் தெரியும். இவர் பார்த்திங்கன்னா நாட்டுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு, மரம் நடுதல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது இல்லாமல் வீட்டுக்கு நிறைய கஷ்டப்படுற வீட்டுக்காக இல்லை, நாட்டுக்காகவும் செய்து வீட்டுக்காகவும் செய்கிறாரு நிறைய வீட்டுக்காக. என்ன ரொம்ப கஷ்டப்படுற ஆட்களெல்லாம், இந்த ரொம்ப கஷ்டப்படுற ஆட்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பண உதவிகள், அவரால் முடிஞ்சது உதவி, இல்லைனா அவர் வீடியோ போட்டு அதுக்கு மூலமாக கிடைக்கிற உதவி, அப்படி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இவருக்கு உங்களால் முடிஞ்ச எதாவது சப்போர்ட் பண்ண முடியுமானா பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மெழுகுத்திரி இருக்கு, ஒரு மெழுகுத்திரிக்கு நம்ம ஒளி கொடுத்தோன்னா அந்த மெழுகுத்திரி வச்சு நிறைய மெழுகுத்திரிக்கு ஒளி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய மெழுகுத்திரி, அணைந்த மெழுகுத்திரி, எரியாமல் இருக்கிற மெழுகுத்திரியா இவரை ஒரு ஆளுக்கு நம்ம ஒளி கொடுத்தா கண்டிப்பாக நிறைய பேர் இது மாதிரி இவர் நிறைய பேர் கொடுப்பார். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷர். அதனால் முடிஞ்ச அளவு இவருக்கு ஏதாச்சும் அவார்டு கொடுக்குறது, ஏதாச்சும் என்ன சொல்லலாம், ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்றது, அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் நிறைய அவார்டு தர கூப்பிடுவாங்க, கெஸ்ட்டாலாம் கூப்பிட்றீங்க. நான் எல்லாம் அதுக்கு தகுதி கிடையாது, இவரெல்லாம் அதுக்கு 100% தகுதியானவர். அதனால் இவரெல்லாம் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறதான்னு சொல்லி இவரை இன்டர்வியூ எடுக்கிறது, இன்டர்வியூவில் இவரெல்லாம் இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ எடுத்து ஃபேமஸ் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேருக்கு இவரோட வாழ்வு கொடுப்பாரு. அதனால் என்ன மாதிரி இந்த பாட்டு பாடிட்டு கிடக்கிறவன், அப்புறம் அந்த அவுத்து போட்டு ஆடுறவ, அசிங்கமாக பேசுகிறவன், இன்னுமெல்லாம் கூட இன்டர்வியூ எடுக்கிறது, அவனுக்கு அவார்டு கொடுக்குறது, கெஸ்ட்டாக கூப்பிட்றது, கண்ட இடத்துலலாம் தேவையில்லை, ஸ்கூலில் எவன் வேணால் கூப்பிடக்கூடாது, அவனெல்லாம் கூப்பிட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்றது, அதெல்லாம் நிப்பாட்டி இந்த மாதிரி ஆட்களை கொடுங்க, அவார்டு கொடுக்குறதும் இந்த கெஸ்ட்டாக கூப்பிட்றதுலாம். இவங்க இது இல்லாமல் ப்ரமோஷன் பண்ணுறது, இப்போ அவருக்கு அது பெரிய ஃபாலோஸ் இல்லை. ஆனால் என்ன கூட நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இவரை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்போ கூட யாராவது ப்ரமோஷன் கிடச்சா அவர் அதை வச்சு கூட ஏதாச்சும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஆட்களை ஏதாவது உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். அவரோட ஐடியெல்லாம் நான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் அவர் ஐடியெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்சவங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நன்றி.